இந்தியாவில் 1857 புரட்சியானது ஏன் தோல்வியுற்றது பல்வேறு காரணங்கள். அதன் முதன்மையான காரணம் பொது நோக்கமும் திட்டமும் இன்மை. இந்திய படைவீரர்களுக்கு பொது நோக்கமும் நிகழ்ச்சி நிரலோ அல்லது திட்டமோ ஏதும் காணப்படவில்லை. அவர்கள் ஆங்கில சட்ட திட்டங்களையும் ஆதிக்கத்தினையும் எதிர்த்தனர். புரட்சியாளர்கள் இரண்டாம் பகதூர் ஷாவை பேரரசர் என அறிவித்த போது அவர் புரட்சிக்கு தலைமையேற்க தயங்கினார். புரட்சியின் நோக்கமும் முகலாயர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதும் அல்லது வேறு ஏதேனும் என்பது தெளிவாக்கப்படவில்லை. நானா சாஹிப்பும் லட்சுமிபாயும் அயோத்தி பேகமும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக மாற்று நிர்வாக அமைப்பு ஒன்றினை வழங்கும் திட்டம் எதனையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. புரட்சியை நடைமுறைப்படுத்த தேவையான திட்டத்தினையும் அதனை செயலாக்கம் வழிவகுக்கப்படவில்லை. எனவேதான் புரட்சி தோல்வியை தழுவ நேரிட்டது. 1857 புரட்சியானது தோல்வியடைவதற்கு பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டோம். அதில் இரண்டாவது காரணம் இந்தியாவின் பெரும் பகுதியும் மக்களும் பங்கு பெறாமை. புரட்சி இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நிகழவில்லை. புரட்சியின் வேகம் வங்காளத்திலும் வட இந்தியாவிலும் மட்டுமே காணப்பட்டது. ஆனால் பஞ்சாபிலும் தென்னிந்தியாவிலும் அமைதி நிலவியது. ஹைதராபாத்தின் நிஜாம் சாந்தமாக இருந்தார். ஆங்கிலேயர்கள் சென்னை மாகாணத்திலிருந்து புதிய படை வீரர்களை வேலைக்கு அமர்த்தினார். சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் செல்வ வணிகர்கள் ஆங்கிலேயர் ஆதரித்தனர். புரட்சி சிறுபான்மை மக்களின் ஈடுபாட்டுடன் ஒரு பகுதியில் மட்டும் வேகமுடன் காணப்பட்டது. எனவே அது தோல்வியுற்றது. 1857 புரட்சி தோல்வியடைவதற்கு ஆங்கிலேயரின் வலிமையும் இந்திய இடர்பாடுகளும் முக்கிய காரணமாக அமைந்தன. ஆங்கிலேயர்கள் பல சாதகமாக வசதிகளை பெற்றிருந்தார்கள். அவர்களிடம் நன்கு பயிற்சி பெற்ற தளபதிகளும் இராணுவ திட்டங்களை வகுத்து செயலாற்றும் அனுபவத்தினையும் நிரம்பப்பட்டிருந்தனர். அவர்களின் அணுகுமுறையில் ஒரு கட்டுப்பாடு காணப்பட்டது. அவரிடம் தேவையான அளவு போர்க்கருவிகளும் இராணுவ தளவாடங்களும் பணமும் இருந்தன. மேலும் முறையான இராணுவ நிர்வாக அமைப்பினையும் அவர்கள் பெற்றிருந்தனர். போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் பல வசதிகள் ஆங்கிலேயருக்கு சாதகமாக வலிமையை தந்தன. அதே நேரத்தில் இந்தியர்கள் எத்தகைய வசதியும் பெற்றிருக்கவில்லை. போர் முறையில் இந்தியர்களுக்கு அனுபவமின்மை ஒரு இடர்பாடாக அமைந்தது. இந்தியர்கள் சூறையாடிய போர்க்கருவிகள் இராணுவ தளவாடங்களையே பெற்றிருந்தனர். தேவையான வளங்களின்றி இந்தியர்களால் நீண்ட நாட்களுக்கு ஒரு போர் அல்லது சண்டையில் ஈடுபடுவது என்பது இயலாத ஒன்றாகும். அவையெல்லாம் இந்தியர்களின் இடர்பாடுகளாய் விளங்கின. அத்தகைய காரணங்களால் 1857 புரட்சி தோல்வி தழுவ நேரிட்டது.